பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு, செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார். இன்று நாம் பேசப்போகும் நபர் சாதாரண அரசியல்வாதி அல்ல. ஒரு நேர்மையின் அடையாளம், ஒரு தியாகத்தின் உருவம், இளைஞர்களின் ஊக்கமாக விளங்கும் தலைவர். அவர்தான் அண்ணாமலை அவர்கள். உயர்ந்த IPS பதவி, அதிகாரம், சுக வாழ்க்கை அனைத்தையும் விட்டு தன் தாய் தமிழ்நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவை செய்ய அரசியலுக்கு வந்தவர் அண்ணாமலை. அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. பதவி பெரியது அல்ல, சேவைதான் பெரியது என்று. மாணவர்களே, அண்ணாமலை அவர்கள் எப்போதும் கூறுவது ஒன்று: நாடு வளர வேண்டுமெனில் முதலில் இளைஞர்கள் தன்னம்பிக்கை பெற வேண்டும். அந்த தன்னம்பிக்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது இந்தியாவின் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்த தற்சார்பு இந்தியா, செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத் கொள்கை. இந்த தற்சார்பு கொள்கை என்ன சொல்கிறது? நாம் வேலை தேடுபவர்களாக மட்டும் இல்லாமல் வேலை உருவாக்குபவர்களாக மாற வேண்டும். நம்ம வெளிநாட்டை நம்பாமல் நம் திறமையை நம்ப வேண்டும். நம் நாட்டின் பொருளாதாரம் வளர வேண்டுமெனில் மாணவர்கள் புதுமை, தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவு திறன் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்று இந்தியா உலக நாடுகளால் மதிக்கப்படும் நிலைக்கு வந்துள்ளது. டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் இளைஞர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து கூறுவது: மாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள், மாற்றமாக நீங்களே மாறுங்கள் என்பதே. மாணவர்களே, உங்களின் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும். உங்கள் இலக்கு இந்தியாவின் வளர்ச்சியுடன் இணைந்திருக்கட்டும். நீங்க முன்னேறினால் இந்தியா முன்னேறும். நாம் அனைவரும் ஒன்றாக சொல்ல வேண்டிய நேரம் இது. வலுவான இளைஞர்கள், வலுவான தமிழ்நாடு. வலுவான தமிழ்நாடு, வலுவான இந்தியா. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.